கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். இந்த 40 நாள் தொடர்ந்து நாம் ஜெபிக்கிற இந்த அற்புதமான ஜெப வேளையிலே 22ஆம் நாளிலே வந்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய பிள்ளைகளை, குடும்பத்தை, அன்பு சகோதர சகோதரிகளை நடத்துகிறார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாய் அநேக காரியங்களை குறித்து தியானித்து இருக்கிறோம். அநேக காரியங்களை, சத்தியங்களை தெளிவாய் அறிந்து சத்தியத்தின்படி ஜெபிக்கிறபடியினால் அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று கர்த்தரை சொன்ன நல்ல வார்த்தைகளின்படி நிச்சயமாய் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. நன்றாய் கவனியுங்கள். ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவில் இருந்து பாதுகாத்தார். ஓ மைட்டி காட்! கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவில் இருந்து பாதுகாத்தார். வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாய் நினைவில் கொள்ளுங்கள். ஐயா, கர்த்தரே சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை அக்னியாகவும் ஆவியாகவும் இருக்கிறது. அவருடைய வார்த்தை அக்னியாகவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா! இந்த அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்காய் நாம் இப்பொழுது நானும் நீங்களுமாய் நாம் ஒரு சேர நின்று ஜெபிக்கிற, நாம் 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற இந்த ஜெபங்கள் எல்லாம் உங்களுக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய், உங்கள் குடும்பங்களுக்காய், அல்லது எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிற, நீங்கள் அறிந்து கொள்ள முடியாத, புரிந்து கொள்ள முடியாத, என்ன நடக்கிறது அங்கே என்று தெரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளில் வாழ்ந்திருக்கும் உங்கள் கணவருக்காக, மனைவிக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் அப்படியே கடந்து செல்லுகிற தேவ வார்த்தைகளாய் கடந்து செல்லுகிற, இந்த அபிஷேகத்தோடும் அனலோடும் அக்னிமயமாய் கடந்து செல்லுகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் வெறுமையாய் திரும்பாது. அது கர்த்தர் அனுப்புகிறதுக்கு, அதற்கு வாக்கு கொடுத்த அந்த வார்த்தையை எழுதப்பட்ட, அனுப்பப்பட்ட நோக்கத்தை, காரியத்தை நிறைவேற்றித்தான் அது வெளி திரும்பும் என்பதிலே மாற்றமே இல்லை. அது அனுப்பின காரியமாய் வாய்க்கும்படி செய்யும், அது வெறுமையாய் திரும்பாது என்பது கர்த்தருடைய வார்த்தை. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தை அக்னிமயமான வார்த்தைகள், அபிஷேகத்தோடு ஆவியாய் இருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் கடந்து சென்று உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை நிறைவேற்றும் என்பதிலே மாற்றமே இல்லை. இன்று நன்றாய் கவனியுங்கள். 2 ராஜ்யங்கள் இருக்கிறது. ஒன்று இருளின் ராஜ்யம். இந்த இருளின் ராஜ்யம் சாத்தானின் ராஜ்யம். இந்த அந்தகாரத்தின் அதிபதி பொல்லாத சாத்தானாய் இருக்கிறான். ஐயா, ஒளியின் ராஜ்யமும் நம்முடைய தேவனுடைய ராஜ்யமுமாய் இருக்கிற அற்புதமும் அதிசயமுமான ராஜ்யம் நம் தேவனுடைய ராஜ்யம். நன்றாய் கவனியுங்கள். வானமும் பூமியும், வானத்திலும் பூமியிலும் காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள் எல்லாம் நம்முடைய ஆண்டவருக்கென்றும் ஆண்டவர் மூலமாகவும் அவருக்காகவும் படைக்கப்பட்டதே அன்றி இந்த உலகத்திலே வேறு யாருக்காகவும் எதுக்காகவும் படைக்கப்படவில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிற கோடானு கோடி ஜனங்களும் கர்த்தருக்கென்றும் கர்த்தருக்காகவும் கர்த்தர் மூலமுமாய் படைக்கப்பட்டவர்கள். இந்த பிசாசுக்கு படைக்கவோ அழிக்கவோ அதிகாரம் இல்லை. நிச்சயமாய் அவனுக்கு படைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஈவன் அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்றாலும் உங்களை முற்றிலுமாய் அழிப்பதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. யாருக்கும் தேவனுடைய பிள்ளைகளை நீதியாய், உண்மையாய், கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழுகிற எவரையும் பிசாசு நரகத்திலே தள்ளி அழிப்பதற்கு அவனுக்கு அதிகாரமே கிடையாது. அவன் யாரையும் பரலோகம் அனுப்பவும் முடியாது, நரகத்துக்கு அனுப்பவும் முடியாது. ஹல்லேலூயா! மரணத்திற்கு அதிகாரியாகிய சாத்தானாய் இருந்தாலும் அவன் யாரையும், தேவ பிள்ளைகளை கொல்லுவதற்கு அவனுக்கு அதிகாரம் கிடையவே கிடையாது. நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். உங்க மீது அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த பொல்லாத ஆவிகளுக்கும் சாத்தானுக்கும் எந்த வகையிலும் அதிகாரம் இல்லை. அது 1000 பேர் இதை அப்படி இப்படி பேசினாலும் அதிலே உங்கள் மீது அவனுக்கு எந்த அதிகாரம்
அதிகாரமும் கிடையாது என்பதை விசுவாசத்தோடு நம்புங்கள். விசுவாசத்தோட கூட திட நம்பிக்கையோட விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து இந்த கற்பனைகளை, தீதான கற்பனைகளை, தவறான உபதேசங்களை நம்பாதபடி தைரியமாயிருங்கள். நன்றாய் கவனியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை. இந்த பொல்லாத ஆவிகளுக்கும் பிசாசுக்கும் இன்றும் என்றென்றும் உங்கள் மீது அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அந்த அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, நீங்கள் அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை நீங்கள் துரத்துவீர்கள். பிசாசு உங்களை துரத்த முடியாது. நீங்கள் பிசாசுக்கு நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் இடம் கொடுக்காதல் ஒழிய, நீங்கள் இடம் கொடுக்காவிடில் அவன் உங்கள் மீது அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவனுக்குள்ள யாதொன்றும் உங்களிடம் இல்லாதிருந்தால், அவனுடைய யாதொரு குணமும், அவனுடைய தீதான வழிகளும், பாவங்களும், பாவத்தின் அடிமைத்தனங்களும் உங்களின் இல்லாதிருந்தால் உங்கள் மீது அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. பொல்லாத ஆவிகளின் வல்லமைகளை அழிக்கும் இந்த அக்னிமயமான இந்த ஜெபத்தின் மூலமாய் நிச்சயமாய் நீங்கள் மகா பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். மாத்திரமல்ல, உங்கள் குடும்பங்களிலே, சொந்த ஜீவிதங்களிலே அற்புதமும் அதிசயமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. நன்றாய் கவனியுங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்பது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற அற்புதமான கட்டளை. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி, ஐயா அது என்னையா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறதுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நினைவுகள் வருகிறதோ, ஒருவேளை தூர பட்டணங்களில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை குறித்த எண்ணங்கள் வருகிறது. ஐயா, பிள்ளை, மகள் அல்லது மகன் அல்லது என் கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பெற்றோர் எங்கே இருக்கிறார்களோ என்ற எண்ணம் வரும்போதெல்லாம் ஜெபியுங்கள். எண்ணம் வரும்போதெல்லாம் நீங்கள் 2 வார்த்தையில் கூட ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். அந்த எண்ணம் வரும்போதெல்லாம், அந்த நினைப்பூட்டுதல் வரும்போதெல்லாம், அந்த எண்ணங்களும் பயங்களும் வரும்போதெல்லாம் ஜெபியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயோ அங்கே என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை, என் மகளை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்று எனக்கு கணிக்க முடியவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை, உணர முடியவில்லை, ஒரு தொடர்பும் இல்லை, என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று சொல்லுவீர்களே, ஆனால் ஜெபியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, மக்கா சந்தாராவோ, நீங்கள் ஒன்றையும் குறித்து கர்த்தருடைய கட்டளையின்படியே ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்தோட கூடியனா அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிற அந்த நல்ல காரியங்களை முதலிலே செய்யுங்கள். ஐயா, என் மகளை நன்றாக படிக்க வைத்தீரே, நல்ல பிள்ளைகளாய் கொடுத்தீரே, எங்க பிள்ளைகளை, ஆமென் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை நீர் நல்ல ஊனம் இல்லாதபடி, அல்லது எந்த ஊனமும் எந்த அங்கீனமும் இல்லாதபடி, எந்த குறைவும் இல்லாதபடி தந்தீரே, நல்ல படிக்க வைத்தீர்களே, அவர்கள் படிக்க வேண்டிய நல்ல படிப்புகளை படித்தார்களே, நல்ல திருமணம் நடந்ததே, எல்லாவற்றிற்காகவும் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றிற்காகவும் உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. வாழ்நாள் எல்லாம் இதற்காக உம்மை நாங்கள் மறப்பதில்லை என்று சொல்லி ஜபித்துவிட்டு நன்றி அறிதலோடு உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். என் மகளுக்கு வேலை இல்லையே, என் பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லையே, என் தகப்பனே என் பிள்ளைகளுக்கு சொந்த வீடு இல்லையே, என்ன வேண்டுமானாலும் நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு கொடுக்கிறவர்கள். ஆமென். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். முதலாவது, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல், ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் நிச்சயமாய் நீங்கள் ஆவியிலே ஜெபம் பண்ணி, மாரா சாந்துரு கவரதரபோ, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு உணர்வோடு, ஒரு தாகத்தோடு, ஒரு வாஞ்சையோடு, ஒரு திட நம்பிக்கையோடு, விசுவாசத்தின் தைரியத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணி வேண்டுதலோடு விண்ணப்பங்களோடும் அவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும். எங்கே உங்கள் மகள் இருக்கிறாளோ அவளையும் வந்து தெய்வீக சமாதானம் சூழ்ந்து கொள்ளும். உங்கள் மகனை சூழ்ந்து கொள்ளும். உங்கள் காரியங்களை அது சூழ்ந்து கொள்ளும். தெய்வீக சமாதானம் உங்களுக்காக நியமிக்கப்பட்ட அந்த பரிசுத்த தூதர்கள் அணியாய் சென்று அங்கே சூழ்ந்து கொள்ளுவார்கள். அந்த ஆபத்திற்கு தேவையான அளவிலே ஒரு பாதுகாப்பு
உண்டாகும். மகிமையானவற்றின் மேலெல்லாம் பாதுகாவல் உண்டாயிருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் ஜபங்களின் மூலமாய், இந்த அற்புதமான ஜபங்களின் மூலமாய் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் உங்கள் வியாபாரங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதிகளிலே உங்களுக்கு புரொடெக்ஷன், பாதுகாப்பு, அல்லது உங்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி வேண்டுமோ அவற்றை கொடுப்பது இந்த அற்புதமான தெய்வத்தை நோக்கி நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற இந்த அக்னிமயமான அபிஷேக ஜபம் நிச்சயமாய் உங்களை கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காய் தியாக பலியாய் தன்னையே பரிகார பலியாய் கொடுத்த அற்புதங்களின் ஆண்டவருடைய பிதாவை நோக்கி உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடந்து செல்லும். அங்கே இருந்து உங்களுக்காய் உத்தரவுகள் பிறக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனம் இல்லாமல் இராதபடி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சிந்தையிலே என்ன என்ன நினைவுகளை கொடுக்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றிற்காகவும் ஜெபியுங்கள். glory mighty God. என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது. லூக்கா 21:36 எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள். சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டிருந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய ஊழியங்களை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி இருதயத்தின் ஆழத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து தைரியமாய் விசுவாசத்தோடே அவற்றை அறிக்கையிட்டு அவர் தந்திருக்கிற நவமான தேவனோடு ரகசியம் பேசுகிற உன்னதமும் உயர்வுமான பாஷைகளுடன் தேவனை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள், ரகசியங்களை பேசுகிறீர்கள். உங்களுக்கே தெரியாத ரகசியங்களை நீங்கள் பேசுகிற நவமான பாஷைகள் மூலமாய் நீங்கள் கர்த்தரோடு பேசுவீர்கள். ஆமென். நீங்கள் பேசுகிறது நீங்கள் அல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர். அவர் உங்களுக்கு என்ன ரகசியங்களை உங்களுக்கு தெரியும். உங்கள் மகள் எங்கே இருக்கிறாள், என்ன நடந்து கொண்டிருக்கிறது, உங்கள் மகன் எங்கே இருக்கிறான், அல்லது உங்கள் மகனுடைய திருமண வாழ்க்கையிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ரகசியமான திட்டங்கள், ரகசியமான சதிசூனியங்கள், ரகசியமாய் செய்யப்படுகிற மந்திரங்கள், மாந்திரீகங்கள், வாசியங்கள், பாச கயிறுகளை எப்படி போட்டு கட்டுகிறார்கள், யார் அறிந்திருக்கிறார்கள்? இந்த ரகசியங்களை எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் இன்னபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இப்படி என்று அறியாதிருக்கிறபடியினாலே உங்களுக்குள் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்வார். அது ரகசியமாய் கர்த்தருடைய சமூகத்தில் சென்றடையும். நீங்கள் பேசுகிற பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிற இந்த அக்னிமயமான அபிஷேக ஜெபம் நிச்சயமாய் பிசாசின் தலையை கிறங்க செய்யும். பொல்லாத ஆவிகள் எங்கே போவது, எப்படி போவது, என்ன சதி செய்கிறார்கள், எப்பொழுது நம் மீது இடி விழும், எப்பொழுது நம் மீது அக்கினி விழும், எப்பொழுது நம்மை சுட்டரிப்பார்கள், எப்பொழுது நம்மளை கலங்கடிப்பார்கள், துரத்துவார்கள் என்று தெரியாமல் கலங்கி போவான். கலங்கி நடுங்கி போவான். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் தைரியமாய் விசுவாசத்தில் தைரியமாய் இருந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறபடி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். பேதுரு 4:7 1 பேதுரு இப்படியாக சொல்லுகிறார், ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். லூக்கா 18:1 கர்த்தர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, mighty God, மத்தேயு 26:41 கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். glory. இப்படியாய் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எல்லா அந்தகார வல்லமைகளும் பிசாசின் ஆதிக்கங்களும் உங்களை விட்டு ஓடி போகும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளை, நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இந்த 2ஆம் நாளிலும் ராதாபுரத்திலே நடந்து கொண்டிருக்கிற அருமையான சுகமளிக்கும் சுவிசேஷ கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்களும் எங்கள் சகோதரிகளுமாய் ஒரு சேர ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த இடத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாய், விக்கிரக கோட்டையாய் இருக்கிற அந்த பகுதிகளிலே ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகும்படியாய், ஜனங்கள் எல்லாம் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் நேற்று தொடங்கிய அந்த கூட்டங்கள் இன்றும் நாளையும் நடக்க
நடக்கிற அந்த கூட்டங்களிலே தேவ மகிமை வல்லமையாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுகிற ஆமென் ஆண்டவரே, ஐயா உம்மையும் உம்முடைய ராஜ்யத்தையும் கர்த்தரையும் கர்த்தருடைய ராஜ்யத்தையும் முதலாவது தேடுகிற இந்த பிள்ளைகளுக்கு லார்ட் பிறகு இவர்கள் வேண்டிக் கொள்ளுகிறவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகளின்படியே நன்மைகள் நடப்பதாக. ரபோ சந்துரு கவரத ரபோ கமரா சந்துரு கவரத ரமு குமரா சந்த ரபோ கவரத ரபோ. எல்லா பிசாசின் அந்தகார பொல்லாத ஆவிகளின் திருட்டுத்தனங்கள் மாறுவதாக. கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிற பொல்லாத ஆவிகளின் சூழ்ச்சிகள் அவமாய் போவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty and glorious name of Jesus, இந்த வேளையிலும் ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீரே பெரியவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. லார்ட் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஜெப வேளையில் வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய், இன்று ஒரு ஆச்சரியமும் அதிசயமுமான காரியம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் உடையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவிகளின் சேனைகள் சங்கரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். லார்ட், in the mighty and glorious name of Jesus. யார் யார் இங்கே என்ன பிரச்சனைகளிலே வந்திருக்கிறார்களோ லார்ட், எங்கே பிசாசின் உபத்திரவங்களும் ஐயா புரிந்து கொள்ள முடியாத கிரகிக்க முடியாத தீமைகளும் லார்ட் கொடுமைகளும் சோதனைகளும் இவர்களை சூழ்ந்திருக்கிறதோ அவைகளில் இருந்து ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய் அக்னி மயமான ஆவியானவர் பொல்லாத பிசாசின் கிரியைகளை அழிக்கிற சுட்டெரிப்பின் ஆவியாய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். மாரா சந்துரு கபரதரபோ. சுட்டெரிக்கும் ஆவியாய் இறங்கி வரும்படியாய் பொல்லாத பிசாசின் சேனைகள் சிதறடிக்கப்படும்படியாய் கலங்கடிக்கப்படும்படியாய் என் தெய்வமே நீர் பராக்கிரமசாலியாய் எழும்பி புறப்படும்படியாய் யுத்த வீரனை போல் வைராக்கியம் மூண்டு முழங்கி கர்ஜித்து கர்த்தர் எங்களுக்காக வழக்காடுவார் என்று வாசிக்கிறோமே. அப்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எழும்பும்படியாய் கம்போ சந்துரு பக்கரா சந்துரு பக்கரதரபோ தபரா துருமாரா சந்துரு கபரதரபோ சரபோ துருமக்கரா சந்தரபோ துருபக்கரா சந்தரகபோ. கட்டுகள் உடையட்டும். எங்கே இவர்கள் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிறார்களோ, எங்கே இவர்கள் கணவன் கட்டப்பட்டிருக்கிறானோ ஐயா, எந்த மாய்மாலத்திலே இவர்கள் பிள்ளைகளும் மனைவியும் இவர்கள் குடும்பத்தார் கட்டப்பட்டிருக்கிறார்களோ கட்டுகள் அவிழ்கிறதை காண்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் அவிழ்வதாக. எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு ஐயா, எங்கள் வேண்டுதலைகளை கேட்டு கிரியை செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆமென். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொன்னீங்களே சுவாமி. ஐயா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே இன்று ஒரு அற்புதம் நடப்பதாக. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் கேட்டுக்கொள்வது ஆமென் ஆண்டவரே. என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் எங்கே அகப்பட்டிருக்கிறார்களோ விடுதலை உண்டாகட்டும். எந்த கடன்கள் கட்டுகள் கஷ்டங்கள் சாபங்கள் எந்த மந்திர சூனியங்கள் எந்த கட்டுகளில் இருந்தாலும் சரி விடுதலை உண்டாவதாக. சங்கிலிகள் கட்டுகள் அவிழட்டும். செழிப்பு சந்தோஷம் சமாதானம் சௌக்கியம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாய் தேவ பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவாவியால் நடத்தப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து பெருகும்படியாய் இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களை காட்டிலும் மேன்மையாய் அக்கா கத்தாவே நீர் சொன்ன வார்த்தைகளின்படியே இவர்களை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென். இவர்களை போல யார் உண்டு என்று ஐயா எங்கள் தெய்வமே. ஓ லார்ட், இவர்கள் வாழுகிற வளர்கிற லார்ட் இவர்கள் பார்க்கிற பழகுகிற தெரிந்த அறிந்த எல்லா ஜனங்களுக்கும் மத்தியிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளை அவர்கள் பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் விடுவித்து உயர்த்தி மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்து அழைத்தும் இருக்கிறார். ஆமென் ஆண்டவரே. அழைத்தவர்களை பரிசுத்தப்படுத்தியும் இருக்கிறார் என்று வாசிக்கிறோமே. ஐயா, பரிசுத்தப்படுத்திய உம்முடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொன்ன தேவ வார்த்தைகளின்படியே இந்த பிள்ளைகள் மகிமை அடையும்படியாய் பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆபத்தில் நானே உங்களோடு இருந்து உங்களை விடுவித்து எல்லா பொல்லாத ஆவிகள் மந்திர
சூனியங்கள் எல்லா பிசாசின் கிரியைகளிலும் இருந்து விடுவித்து தப்புவித்து கனப்படுத்துவேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே அன்பு சகோதர சகோதரிகளை கனப்படுத்துவீராக, மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை முழுமையாய் உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமையான ஜெபத்தை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிறவர்களையும் தொடர்ந்து நடக்கிற கூட்டங்களுக்கும் ஊழியங்களுக்கும் ஐயா, அடுத்த வாரம் நாங்கள் புறப்பட்டு செல்லுகிற பிலிப்பியன்ஸ் தேசத்திலே சென்று கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையான எழுப்புதல் கூட்டங்களை, ஆமென், கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையான தரிசனங்களை நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்ன ஒற்ற வார்த்தையை விசுவாசித்து கடந்து செல்லுகிற எங்களுக்காய் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தும்படியாய், எல்லா வழிகளையும் செம்மைப்படுத்தும்படியாய், கர்த்தர் அந்த தேசத்திலே மகிமையும் மகத்துவமான காரியங்களை செய்யும்படியாய் உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளை இப்பொழுது இவர்கள் இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்காய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நம்புங்கள். எந்த சூழ்நிலையிலும் இந்த அற்புதமான அக்னிமயமான அபிஷேக ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். எந்த பிசாசும் உங்களை தொட முடியாது. எந்த பொல்லாத ஆவிகளும் இந்த ஜெபத்தை செய்கிற இந்த ஜெபத்தின் மூலம் உங்களை முத்திரையிட்டிருக்கிற, உங்களை பாதுகாத்திருக்கிற தேவ பிள்ளைகளை எந்த சத்துருவும் வல்லமைகளும் அதிகாரங்களும் தொடுவதற்கு வழியே இல்லை. நீங்களோ வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். நீங்கள் கற்கிற, காண்கிற, வாழுகிற சகல ஜனங்களையும் கர்த்தர் உங்களை மேன்மையாக மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள்.